ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் பருப்பை அரைச்சி ஊற்றி ஒரு சாம்பார் வைக்க போகிறோம், இட்லி சாம்பார். அந்த சாம்பாருக்கு வந்து பருப்பை வந்து வறுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை அரைக்கணும். இந்த சாம்பார் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்ச பருப்பை அரைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மழன்னு அரைச்சிடணும். அதை அரைச்சிட்ட பிறகு இப்போ அது செய்யறதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. புரியுதுங்களா? இதுதான் தேவை. இதை செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து குழம்பு தூளே யூஸ் பண்ணிக்கலாம். இது காரத்துக்கு வந்து குழம்பு தூளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு பொடியை வந்து 3 ஸ்பூன் போட்டு அதில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி இப்போ கரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன்லையா தண்ணி ஊற்றி கையில் கரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாம்பார் வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய ஆயா வீட்டு சாம்பார் சொல்லுவோம், பொன்னம்மாயா வைக்கிற சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதில் ரொம்ப எண்ணெய்லாம் சேர்க்க மாட்டாங்க அவங்க. அதாவது என் பையனுக்கு கொள்ளாயா அவங்க வச்ச சாம்பார். ஆனால் இது யார் வச்சாங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் பொன்னம்மாயா சாம்பார், ஆயா சாம்பார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் கடாயை வச்சுட்டு வானல் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வானல் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கிங்களா? கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு வெடித்த உடனே வெங்காயம், கறிவேப்பிலை, தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு வெங்காயம் வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் கொஞ்சம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் போட்டுட்டு அதிலே பெருங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், வாசனை. பெருங்காயம் போட்டு வதக்கிட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் தக்காளி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டு கொஞ்சம் வதங்கணும். மிளகாத்தூள், அதான் வீட்டில் செஞ்சு வச்ச மிளகாத்தூளே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா வதக்கிட்டு இதிலே தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து அந்த வெங்காயமும் தக்காளியும் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்து அந்த வெங்காய தக்காளி வேகணும். வெந்த உடனே நம்ம சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன செய்யணும். இப்போ திறந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திறந்திங்கன்னா அந்த காய், வெங்காயம், தக்காளிலாம் வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம அந்த பருப்பு 2-3 ஸ்பூன் கரைச்சி வச்சோம்ல, அந்த இதை பருப்பு தண்ணியை இதில் ஊற்றணும். அந்த கரைச்சி வச்ச அந்த பருப்பு தண்ணியை இதில் ஊற்றி அப்படியே ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாம்பார்லாம் ரொம்ப ஹெல்த்தி, பசங்களுக்கு எதுவுமே செய்யாது, உடம்புக்கும் நல்லது. எங்கள் மாமனாருக்கு அவங்க வச்சு கொடுத்த சாம்பார், அவங்க அம்மா. இது எங்கள் வீட்டில் வழி வழியாக அவங்க பேர பசங்கள்லேருந்து எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த அரைச்சி ஊற்றின எங்கள் பொன்னம்மாயா சாம்பார். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நாளில் இப்படிலாம் ஹெல்த்தியாக சாப்பிட்டதுனால தான் நல்லா இருக்குதுங்கிறாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட அடுப்பை நிறுத்திட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ்.